கடவுளுக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்து விட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் வந்தாலும் அவன் யார் என்று தெரிவதில்லை. நாமளே ஒரு உருவம் கொடுத்துட்டோம். இது சாமி யாருன்னு நமக்கு தெரியல. இந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்து பாருங்களேன். ஒரு குருநாதர் இருந்தாராம். அவர் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தார். 12 சீடர்கள் அவர் தன்னுடைய மைண்ட் பீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக அவங்கள எல்லாம் சபிச்சுட்டு, நீங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆசிரம் உருப்படாதரான்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டார். மலை ஏறினார்னா இமயமலை ஏறிட்டார். சரியா? லைன்ஸ் கிளப்ல அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். ஏறிட்டாரா? போய் ஏறிட்ட உடனே திரும்பி வந்தவர் 12 பேர் காலையும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி உழுறார். இமயமலைக்கு போயிட்டு வந்தவர். என்னன்னா இமயமலையில் அவர் கனவுல சிவன் சொன்னான், என்னை தேடியா இமயமலை வந்தாய், உன் 12 சீடர்களில் ஒருவனாக நான் அங்கேயே இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. யாருன்னு சொல்லல. 12 பேர் காலை இவன் சிவனா, இவன் அதனால தான் ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். ஒவ்வொருவனும் ஹர் ஹர் என்றால் ஒவ்வொருவனும் சிவன் தான் என்று சொல்லுவது தானே. இந்த விஷயங்கள் நமக்கு புரிந்து போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவாகும்.